இந்துத்துவா என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று கூறுவது முழுக்க முழுக்க ஒரு தவறான பார்வையாக இருக்கிறது. இது இங்க மட்டும் இல்லை, இந்தியா. ஆனால் முதலாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சோ வரலாறு ஒண்ணு இருக்கு. வரலாறு யாரும் ஏன்னா முதலாக இஸ்லாமிய கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தார்கள். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களுமே புரட்சி தலைவராலும் அம்மையார் ஜெயலலிதாவாலும் இன்றைக்கு இருக்கிற அண்ணன் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையும் அவர்கள் தலைவர் கூறியது போல அவர்கள் வேடந்தாங்கல் பறவைகள் போல எங்கே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டிருப்பார்கள். அப்போ நீங்க பறந்துகிட்டே இருந்தீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது கேஸ் இருக்கிறது. அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பொறுத்தவரை சொல்றது அத்தனையுமே பொய்ய தவிர ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என் மகன் அவர்களுக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் போயிட்டு அதிமுகவுக்கு யாராவது போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு தவறான பிம்பத்தை கொடுத்து, நான் பதவிக்காக மாறவில்லை, ஆனால் பதவியை சிறுபான்மையை எதிர்பார்க்க கூடாது என்று கூறுவதும் தவறுதானே. அப்ப இங்க எங்களுக்கு தமிழகம் என் தாயகம். அப்ப தமிழகத்துக்கு ஒரு பலமான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நான் நேசிக்கிறேன். அதிமுகவிற்காக நான் என்னுடைய பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் அண்மையில் பாஜகவில் இருந்து விலகி இன்று அதிமுகவில் ஒரு மிக பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய பாத்திமா அலி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சார பீரங்கியா வெடிச்சிட்டு இருந்தீங்க. இந்த முறை அதிமுக சேர்ந்த ஒரு 2 மாதத்துல நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப சிறப்பாக ஃபேவரபிளா இருக்கு. அதிமுகவிற்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக எப்பவுமே இருந்திருக்கு. அந்த கட்சியினுடைய சரிவைத்தான் பல பேர் எதிர்பார்த்தாலும் பல்வேறு சூழ்நிலைகளில். ஆனா எல்லா காலகட்டத்திலும் அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அவர்களுடைய நம்பிக்கைகளை பொய்யாக்கி விட்டு அதிமுக திரும்ப மீண்டும் மீண்டும் எழுந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிமுக என்றைக்குமே அதனுடைய தன்மையை நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் மிக பெரும் எண்ணிக்கையில் மக்களவைக்கு உறுப்பினர்களை அனுப்பும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதை நோக்கித்தான் அதிமுக தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் அதை நோக்கித்தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவில் இருக்கும் போது எப்படி அந்த ஒரு உணர்ச்சிகரமான பேச்சு அதிமுக வந்த பிறகும் அதனே இருக்கு. அதாவது உணர்ச்சிகரமான பேச்சு என்பது நாடை நேசிக்கிறோம், அவ்வளவுதான் முதல் விஷயம். நாடை நேசிக்கிறோம். இப்ப நான் பாஜக இருந்த வரைக்கும் தேசம் என்பது ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட் தான் பாஜகவுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. இப்போ நேஷன் ஃபர்ஸ்ட் நான் தேசத்திற்காக காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சில பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றால் இருந்த தளத்தை குறை கூறுவதை விட்டுவிட்டு நமக்கான தளத்தை நாம் தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டும் என்ப பயணம் இருக்கக்கூடாது. அந்த பயணிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் என் பயணத்தை அதிமுகவில் மாற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் இதுவும் தான் என் தாயகம், தமிழகம் என் தாயகம். அப்ப தமிழகத்துக்கு ஒரு பலமான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நான் நேசிக்கிறேன். அதிமுகவிற்காக நான் என்னுடைய உழைப்பையும் எங்களுடைய ஆதரவையும் அந்த ஆதரவை திரட்டுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் என்னாலான அனைத்து வேலைகளையும் மிக சிறப்பாக செய்வேன். கண்டிப்பா. பாஜக அதிமுக மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையை சொன்னீங்க. ஆனா இங்க சிலர் உங்க மீது ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னா, நீங்க பாஜகவுடைய ஒரு உளவுவாளியா தான் இன்னைக்கு அதிமுக. இப்படிப்பட்ட கேள்விகள் எனக்கும் நிறைய கேட்டாங்க. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, பாஜகவிற்கு மத்திய உளவுத்துறையே அவர்களுக்கு இருக்கிறது. உளவுத்துறையை கையில வைத்திருக்கிறார்கள். கையில இருக்கு. அவங்கள்ட்ட எத்தனையோ விஷயங்கள் அவங்க கையில இருக்கும் பொழுது ஒரு பாத்திமா அலி என்ற ஒருவரை அனுப்பி அதிமுக உளவு பார்க்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லைன்னு உங்களே குறைச்சிக்கிறீங்களா? இல்ல ஆளுமை நான் சொல்ல, ஆளுமையே அது வேற விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட அதனுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸே இருக்கு. இப்போ உளவுத்துறைகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மத்திய உளவுத்துறையாக இருக்கட்டும், இல்ல மற்ற அதை சார்ந்த துறைகளாக அவர்கள் கையில் இருக்கும் பொழுது ஒரு கட்சியிலிருந்து என்னை அனுப்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்க சொல்வது போல அங்கே ஒரு ஆளுமையாக இருந்த நான் இதுக்காக நான் வர வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கலன்னு வெளியில வரும் பொழுது அப்போ நான் வெளியில வந்தது உண்மைதானே ஒழிய இதுல எந்த விதமான ஒரு இதுக்கு இதை மாற்று கருத்தையோ இல்ல மாற்று சிந்தனையோ அவர்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்களுக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயின்ற மாதிரி அதிமுகவுக்கு யாராவது போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு தவறான பிம்பத்தை கொடுத்து இங்கே அவர்களுக்குரிய ஒரு கலக்கத்தை உண்டாக்கலாம்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல அதிமுகவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாத்திமாவும் என்றைக்கும் இல்லை. ஏன்னா எங்கே இருந்தாலும் அங்கே உண்மையாக இருப்பவர்கள் பாத்திமா என்பது உலகறிந்த உண்மை. அதனால நான் இருந்த இடத்தையும் நான் ஒன்னும் ஒரு குறை சொல்லிட்டு வரல. ஏன்னா அங்க எனக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் இருக்கின்றன, அங்கே நடைமுறை சரியாக இல்லை என்ற காரணத்தை கூறிவிட்டு தான் நான் வெளில வந்தேனே ஒழிய இதுக்காக டெய்லி அவங்கள பத்தி நம்ம வந்து குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேலையை பாக்குறாங்க. நம்ம அந்த இடத்தை விட்டு, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, அங்கேருந்து வேற ஆபீஸ்ல போயிட்டீங்கன்னா அங்க நண்பர்கள் இருப்பாங்க, அவ்வளவுதானே ஒழிய அந்த ஆபீஸ் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்ப எங்க பயணிக்கிறோமோ அந்த இடத்திற்கான உழைப்பையும் அந்த இடத்தில் நம்ம எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதையோ இல்ல நம்மளுடைய அரசியல் பயணம் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறு கல்கள் எல்லாம் எரிவது என்பதுன்னா ஒரே விஷயம் தான். அந்த சிறு சிறு கல்லு எதிரியாக இருந்தாலும் எரிந்தாலும் கூட அதை வைத்து நான் வந்து படிக்கட்டி நான் மேலே ஏறுவேனே ஒழிய இதற்கெல்லாம் சருகி நான் வந்து கீழே விழ மாட்டேன். ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து பாஜகவிற்கு ஆதரவா தொடர்ந்து பல ஆண்டுகள் பேசிட்டு வந்தீங்க. அங்கிருந்து விலகி வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதா, இல்ல வந்துட்டு வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்ற காரணத்தை நான் எப்பவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இத்தனை வருடங்களாக என்னுடைய உழைப்பு அங்க நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் கம்பீரமாக தான் உழைத்தது. என் குரல் நான் பயந்தெல்லாம் நான் வந்து என்னுடைய குரலை நான் எங்கேயுமே ஒழித்ததில்லை. எத்தனையோ பேர் வந்து பிஜேபி இருப்பேன்னு சொல்றது கூட யோசிச்ச நேரத்துல கூட நான் RSSல இருக்கேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். நான் வந்து அந்த அளவுக்கு தைரியமான பெண்மணி தான். அதனால அதையெல்லாம் அப்படி எனக்கு இப்போ ஒரு MP சீட்டு தான் வேணும்னா நீங்க சொன்ன போல நான் RSSல இருக்கிறேன். அப்ப நான் வந்து என்னுடைய நான் கேட்டால் அவர்கள் கொடுக்காமல் இருக்க போவதில்லை, கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். இல்ல கொடுக்க வேண்டிய முயற்சிகளே அதை நான் செய்திருப்பேன். அது காரணம் இல்லை. ஆனால் அங்கே எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நாங்கள் அதாவது சிறுபான்மையினர் மட்டுமில்லை, பொதுவாக பல்வேறு விரும்பத்தக்காத சூழல்கள் அங்கே நடைபெற்ற காரணத்தினால் வெளியில வந்தேன். இங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, இதுக்காகத்தான் வந்தீங்கன்னா நான் 2021லயே வெளியில வந்திருப்பேன், 2019 வெளியில வந்திருப்பேன். அப்படிலாம் நான் வரலையே. அப்போ வந்து அதாவது பதவிக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு, ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட மக்களை தான் பாக்குறீங்க. இப்ப விஜயதாரணி போன்றவர்களை நீங்க பார்க்கும்போது இப்படிப்பட்ட கேள்வி வருவது சகஜம். ஆனா நான் வந்து பதவிக்காக மாறவில்லை. ஆனால் பதவியை சிறுபான்மையை எதிர்பார்க்க கூடாது என்று கூறுவதும் தவறுதானே. அப்ப இங்க எங்களுக்கான அங்கீகாரத்தையும் இப்ப அதிமுகவில் எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கண்டிப்பாக தேடுவோம். நீங்க வந்துட்டு பெண்களுக்கான முக்கியத்துவமா பாஜகவுல கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல விஜயதாரணி சொன்னாங்க ஏன்னா ஆளுமையா இருக்கிறவங்களுக்கு சரியான அங்கீகாரம் பாஜக இல்லையே, கொடுக்கலையே. இப்ப நீங்களே 10 தடவை இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சு இவ்வளவு நேரத்துல நீங்க 10 தடவை சொல்லிட்டீங்க மிகச்சிறந்த ஆளுமைன்னு சொல்லிட்டீங்க. பல்வேறு வகையில் நான் அவார்டு எல்லாம் வாங்கி இருக்கிறேன், மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராக நான் இருந்திருக்கிறேன். ஆனா எனக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையே. அப்போ அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து புதுசா இப்ப அங்க வந்திருக்காங்க, அதனால வந்து அவங்க வந்து புகழ்ந்து சொல்றாங்க. இங்க ஆளுமை, அங்க இருக்கிற ஆளுமைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வருடங்களாக இருக்கிற பெண்மணிகளுக்கு கூட கொடுக்க முடியாத பல பொறுப்புகள் புதிதாக வந்தவர்களுக்கும் அவர்கள் யார் மூலமாக வந்தார்களோ அவர்களுடைய அங்கீகாரத்தை பொறுத்து இவர்களுக்கு வந்து பதவிகள் அங்கே வாங்கப்படுகிறது, அங்கே விற்கப்படுகிறது என்ற சூழ்நிலையை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் நாங்க வந்து கவலைப்படல. ஏன்னா அமைப்பு சார்ந்த ரீதியாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அரசியல் சார்ந்து என்னுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து அதை ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தோமே ஒழிய நீங்க ஏன் கொடுக்கலன்னு நாங்க கேட்க முடியாது. ஆனால் நான் இன்று அரசியல் தளத்தில் மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ இனிமேல் தான் நீங்க வந்து அதாவது பாத்திமா யாரு, பாத்திமாவால இவங்க வந்து எதையெல்லாம் மறுத்தார்களோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்துத்துவா அந்த ஓட்டு சதவீதம் செல்வாக்கு வந்து பாஜகவே இருக்கும். அதனை போன்று சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவிற்கு இருக்கும். நீங்க அதிமுகவிற்கு போனதுக்கு காரணம் இல்லை. இது நீங்க சொல்றதே வந்து தவறான கருத்து. இந்துத்துவா என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று கூறுவது முழுக்க முழுக்க ஒரு தவறான பார்வையாக இருக்கிறது. இது இங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க பாஜகவை பாத்தீங்கன்னா அயோத்தியா ராமர் கோவில் பிரச்சனை என்பது முடிந்து அயோத்தியாவில் அங்கே வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க. அப்படி பண்ணி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நாங்கள் செய்த சாதனையாக எடுத்துக்காட்டி எந்த இடத்திலும் இப்ப வந்து தேர்தலில் பேசவில்லை. இது ஒரு மிக முக்கியமான கருத்து. அப்போ இந்துக்கள் அனைவரும் பாஜகவில் இருக்கிறார்கள் என்று சொல்வது வடிகட்டிய போய். இந்துக்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலுமே இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து இந்த இந்துத்துவாக்காக வந்து இந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்வது வந்து மிக தவறான விஷயம். அப்போ வந்து காங்கிரஸ்ல இந்துக்கள் இல்லையா,
கம்யூனிஸ்ட் கட்சியில இந்துக்கள் இல்லையா, இங்க இருக்கிற திமுகவில் இந்துக்கள் இல்லையா, திகாவில் இருக்கிறவர்கள் இந்துக்கள் இல்லையா? சோ அப்ப வந்து இந்த மாதிரியான தவறான ஒரு கோட்பாடுகள் இங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது. சோ அது முதல்ல தவறு. அதே போலத்தான் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவு என்ற ஒரு பொய் பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பொய் பிம்பம் உடைந்து விட்டது. ஏன்னா இப்ப நீங்க நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறீங்க இப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கு என்ன, அங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? நீங்க தான் இஸ்லாமிய காவலனாச்சே, சிறுபான்மை காவலன், இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுறோம்னு சொன்ன அவங்களே ட்விஸ்டர் டங்க் வச்சு என்ன சொல்றாங்க, இங்கே வந்து நாங்க வந்து பாடுபடுவோம்னு சொன்னாங்க. என்ன, நாங்கள் வந்து இங்க வந்து சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக பாடுபடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் முதலாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சோ வரலாறு வந்து ஒண்ணு இருக்கு. வரலாறை யாரும் வந்து நீங்க மறைச்சு பேசலாம், ஆனால் அதை வந்து நீங்கள் உண்மையாக அதை வந்து துடை தெரிய முடியாது. அப்படி நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த கோவை கலவரத்திற்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி ஒரு சிலர் மிக இப்போ விவாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திகாவினர் பேசிய பேச்சின் காரணமாகத்தான் பல்வேறு எதிர்வினைகள் உண்டாகி நடந்தது என்பது ஒரு தெல்ல தெளிந்தவர்கள், இல்லை அதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள், இல்லை அதை பற்றி தெரிந்தவர்கள் அறிவார்கள். சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அனைத்து வேலைகளும் செய்துவிட்டு இப்ப இவங்க வந்து இஸ்லாமிய காவலர்கள் சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை. அப்படி நீங்க இஸ்லாமியர்கள் காவலர்கள்னா இன்னைக்கு வந்து நீங்க ஏன் வந்து இஸ்லாமியர்கள் உங்களுடைய கட்சியில் இஸ்லாமியர்களை நீங்க நிறுத்தவில்லை? கூட்டணி கட்சிக்கு கூட நீங்க கொடுக்கலையே, ஒரே ஒரு IUML தானே கொடுத்திருக்காங்க. இப்ப பேராசிரியர் ஜவாஹிருல்லா வந்து என்ன சொன்னாரு, எங்களுக்கு 1வது கொடுங்கன்னு கேட்டாரு, அப்புறம் கொடுக்கலனால வேலை செய்வோம்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவு தான், ஒண்ணுக்கு மேல என்னைக்கும் கிடையாதுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடாக இருக்கிறது. அப்போ அவர்கள் வந்து எப்படி சிறுபான்மை காவலனாக இருக்க முடியும்? அதனால இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து தவறான கோட்பாடுகளை, தவறான சித்தாந்தங்களை கட்டமைத்து இப்படித்தான் மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வருங்காலம் அப்படி இருக்க போவதில்லை. என்னை பொறுத்தவரை நான் அரசியல் தளத்தில் வர வேண்டும் என்று நினைத்த போது, நான் பாஜக இல்ல அப்படின்னு நான் முடிவு பண்ணும் பொழுது எனக்கு வந்து மிக சொபிஸ்டிகேட்டடா என்னால இந்த தளத்தில் பயணிக்க முடியும் என்று தோன்றியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையார் என்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்த அந்த ஒரு இது வந்து எல்லாருமே பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த கட்சி, அவர்கள் வளர்த்த கட்சியில் நமக்குரிய இடம் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு, சமூகத்திற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்ற ஒரு தெளிவான சித்தாந்தத்தில் அப்படித்தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றும் இருந்திருக்கிறது, என்றும் இருந்திருக்கிறது. ஏன்னா முதலாக இஸ்லாமிய கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தார்கள். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களுமே புரட்சி தலைவராலும் அம்மையார் ஜெயலலிதாவாலும் இன்றைக்கு இருக்கிற அண்ணன் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களாலும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து தமிழக மக்களுக்கும் ஆதரவான ஒரே கட்சியாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதில் என் பயணத்தை நான் வந்து இதில் தான் என் பயணம் என்பதை முடிவு செய்து அதில் தொடர்ந்து கொண்டு தெளிவா சொன்னீங்க. அதிமுக கூட்டணியில ஒரு வலிமையான கட்சியா இருந்தது பாமக. இன்று உங்களுடைய முன்னாள் தாய் கட்சியான பாஜகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இப்போது பாஜகவோட வலிமையை எப்படி நீங்க பாக்குறீங்க? பாமக என்றைக்குமே வலிமையா இருந்திருக்குன்னு நான் பார்த்தது இல்லை. நீங்க எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அவங்களுடைய நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நீங்க வரலாற்றை எடுத்தாலே பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று எந்த தேர்தலிலும் அவர்கள் வந்து தன்னை நிரூபித்தவர்களாக என்றைக்குமே இல்லை. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஜாதி கட்சியை உருவாக்கி அந்த ஜாதி கட்சி திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஜெயித்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையும் அவர்கள் வந்து தலைவர் கூறியது போல அவர்கள் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் போல எங்கே வந்து அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டிருப்பார்கள். அப்போ நீங்க பறந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிலையான இடம் உங்களுக்கு இல்லாம போயிடுது இல்லையா? இதே ஒரு காட்டுக்கோழிக்கும் தவிட்டு புறாக்கும் இருக்கிற ஒரு இடம் கூட வேடந்தாங்கல் பறவைகளுக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. அந்த கட்சிக்கு என்று இருக்கின்ற வாக்கு சதவீதம் என்னவென்று தெரியும். ஏன்னா கடந்த முறை 2019 தேர்தலிலும் அவர்கள் ஒன்றும் பெறவில்லை. சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருந்த காரணத்தினால் தான் பெற்றிருக்கிறார்கள். இன்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக அவர்களுக்கு கொடுத்தது தான். இதை மறந்து அவர்கள் வந்து வேறு ஆதாயங்களுக்காகவோ இல்லை அழுத்தத்தின் காரணமாகவோ அவர்கள் வந்து பாஜகவுடன் சேர்ந்திருக்கலாமே ஒழிய அவர்கள் அங்கு சென்றதினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே சமயம் அவர்கள் பாஜகவுடன் இணைந்ததினால்
அதனால் அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளிப்படையாக தெரிவித்தால் நலமாக இருக்கும். பாமக பாஜகவோடு சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தான் காரணம்னு சொன்னீங்க. அது என்ன அழுத்தம் இருக்கலாங்க? அவர் மேல கேஸ் இருக்கு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது கேஸ் இருக்கிறது. அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியை பொறுத்தவரை சொல்றது அத்தனையுமே பொய்ய தவிர ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என் மகன் என் குடும்பத்திலிருந்து வாரிசு வந்தால் என்ன வேணா செய்யுங்கன்னு சொன்னவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அடுத்தது அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தார். அவர் பாஜகவுடன் இருந்தார், காங்கிரஸ்ல அமைச்சராக இருந்தார், பாஜகவுடன் இருந்து எம்பியா இருக்கார், இன்னைக்கு அதிமுகவின் மூலமாக எம்பி ஆகி இருக்கிறார். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா மருமகளை கொண்டு வந்திருக்காங்க. சோ குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதையெல்லாம் எதிர்க்கின்ற பாஜக இவர்களுக்கு தான் திரும்ப கைகோத்து நின்று கொண்டிருக்கிறது. அரசியல் என்பதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விதையாக, தேர்தல் கூட்டணி என்பதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாக கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அதில் மிக தெளிவாக எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் அப்படி நின்று இருக்கிற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களும் ஒரு விஷயம் சொல்றாரு. பாஜகன்ற கட்சி 0 கூட இல்ல, 0க்கு கீழே இருக்கு, அது கூட நாங்க எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோம். 0 கீழே ஏதாவது நம்பர் இருந்தா அந்த நம்பர் சொல்ல முடியாது, அதனால 0 கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நாங்க வைக்க மாட்டோம்னாரு. இன்னைக்கு போயிட்டு சேர்ந்திருக்காங்களே, அப்ப அவங்களோட நம்பரா நீங்க என்ன? இல்ல, அவங்களுடைய நம்பர் அவரே சொல்லிட்டாரு இல்ல, 0க்கு கீழே நம்பர் இருந்தா சொல்லுவோம், அந்த நம்பர் இல்ல, அந்த கட்சியோட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப அவர் போய் கூட்டணி வச்சிருக்காருன்னா அவருடைய கட்சியின் தரத்தை அவரே கூறிவிட்டார், நாங்களும் 0க்கு கீழே தான். அப்ப நீங்க பாஜகல இருந்திருப்பீங்கல்ல, அப்ப உங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கும்? இல்ல, நாம இப்போ ஒரு விஷயம் கேளுங்கன்னா, அப்போ இருந்த நிலைப்பாடு என்பது இப்போ இருக்கிற நிலைப்பாடாக நம்ம பேச முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சிக்கு நாங்க கட்சியாக இருந்தால் கூட இன்னைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இன்னைக்கு அந்த கூட்டணி எப்படி சென்று கொண்டிருக்கு, இதைதான் நம்ம பேச முடியும். நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த இடத்திலுமே ஒரு பெரிய வாக்கு சதவிகிதம் இல்லை. அவர்கள் வாக்கு சதவீதம் இருக்கிறதாக அவர்கள் இந்த ஒரு படத்துல ஒரு இது சொல்ற மாதிரி மண்டைய திறந்து யாரோ ஊத்திட்டாங்கன்ற மாதிரிதான் இப்போ இவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று இவர்களுக்கு யாரோ சொல்லி இருக்கிறார்களே ஒழிய இவர்களுக்கு வாக்கு சதவிகிதம் இல்லை. இது பதிவு பண்ணி தொடர்ந்து 4% என்பது நீங்க பாத்தீங்கன்னா 4% தமிழகம் முழுவதும் பரவலாக நீங்க பதிவு பண்றீங்க.